ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிஎல் சீரிஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி மேட்ச் பாயிண்ட். எனக்கு மீன் பிங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாங்கங்கிற அந்த கடுப்புல தான் இந்த சீரீஸை நான் பண்ணேன். ஒரு வேளை அவங்க ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணியிருந்தா நான் சீக்கிரமா போட்டிருப்பேனான்னு தெரியல. பட் பார்த்தேன், என்னதான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டேன். சிம்மூன் வேற இருக்கான், அவனுக்காகவாவது இந்த சீரீஸை பார்க்கலான்னு தோணுச்சு. பட் என்ன இருந்தாலும் மீன் பிங்கோட பேரு தனி ஒரு ஸ்டைலா இருக்கும். அது ஒரு மாதிரி பார்த்து பார்த்து பழகிட்டேன். நான் வேற ஒரு பேர் மாற்றும் போது அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து நான் பார்த்த பேரை ஸ்டாப் பண்றாங்க, பிரிக்கிறாங்களா, அதான் ஒரு மாதிரி இருந்தது. சரி, இது பண்ண வேணாம்னு சொல்லி தான் நான் டிசைட் பண்ணேன். ஆனா கமெண்ட்ல நிறைய பேர் இது பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்ல, நான் இன்ஸ்டால ரீல்ஸ் போனாலே எனக்குன்னு இந்த சீரீஸ் மட்டும்தான் வருது. அதை பார்க்க பார்க்க எனக்கு இன்னும் கடுப்பாகுது, ஏன்டா இந்த சீரீஸை நம்ம மிஸ் பண்றோம்னு. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு போறேன். ஸ்ட்ரைக் இருக்கு, பண்ணலாமா வேணாமான்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைக்கு நெக்ஸ்ட் வீக்கோட எனக்கு ஃபினிஷ் ஆயிடும்னு நினைக்கிறேன். இன்னொரு 10 டேஸ்ல முடிஞ்சிடும். அதனால சரி, ஓகே, பரவாயில்லன்னு கொஞ்சம் தைரியமா ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கப்புறம் வர்றதை பார்த்துக்கலாம், விடுங்க. இந்த சீரீஸ் பார்க்கும்போது எனக்கு பேட் பட்டி வைப் தான் வந்தது ஸ்டார்டிங்ல. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அப்படி இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. இப்போ நம்ம எபிசோட்குள்ள போலாமா? எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட ஹீரோஸ் ரெண்டு பேரும் தான் காட்டுறாங்க. டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. நான் சும்மாவே வாலிபாலு அப்புறம் பேஸ்கெட் பாலை குழப்பிடுவேன். டென்னிஸ்னு கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கேம் மட்டும் ஏனே தெரியல, கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். அப்பப்ப நான் மறந்து போயிடுறேன். ஷார்ட் டைம் மெமரி கேம் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்கும்போது முன்னாடியே மனசுல இருக்கிறத சொல்லியிருந்தா ஒரு வேலை மாறி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஒரு கேக்குது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்த குட்டி குட்டி பிளாஷ்பேக் மாதிரி அப்படியே ஓட்டுறாங்க. அதாவது ரெண்டு பேரோட வீட்லயும் பிரச்சனை, அவனுக்கு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை. நம்ம கதையோட ஹீரோஸ் ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல வீட்டுல இருந்தாலும் எனிமீஸாவே இருந்திருக்காங்க. இப்படியே இவங்க லைஃப் போயிட்டே இருக்க ஒரு குட்டி பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. ஸோ நம்ம கதையோட ஹீரோ ஒருத்தன் பேரு சன்னு, இன்னொருத்தன் பேரு பே. ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே தான் இருப்பானுங்க போல இருக்கு. ஸோ அப்புறம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது. ஸோ அங்க பார்த்தா வேணும்னே அந்த பே பையன் நீ சூப்பரா பண்ணிருக்கான்னு சன்னுகிட்ட கையை கொடுக்க, அவன் கடல் எது தூசி இருக்குன்னு தடவை இவன் ஏதோ மைய மாதிரி தடவி விட்டான் போல. அவன் மூஞ்சி ஃபுல்லா அசிங்கமாயிடுச்சு. எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் அவார்டு வாங்க வர அவன் இவனை பிடிச்சி தள்ள. இப்படியே தான் போயிட்டு இருக்கு. இந்த ஸ்கூலை பத்தி சொல்றாங்க. இந்த ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது, ரொம்ப ஜாலியான ஸ்கூல். ஆனா இங்க நாலு ரூல்ஸ் இருக்கு. ட்ரெஸ்ஸை கரெக்டா பண்ணணும், ட்ரக்ஸ்ல இருந்து தப்பிக்கணும், அப்புறம் எல்லாருக்கிட்டையுமே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். நாலாவது என்னன்னா, எல்லாருமே உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அந்த சீன்ல கரெக்டா இங்க நம்ம ரெண்டு ஹீரோஸையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்க, இதுல சன்னு தெரியாம பே கையில இருக்க ஏதோ ஸ்டாச்சுவே கீழே தள்ளிட்டான். அது விழுக ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. அங்கேயும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. இப்படியே உங்களுக்குள்ள சண்டை போயிட்டே இருக்கும். இது ஒரு சின்ன சண்டை, இதுக்கப்புறம் நடந்தது பாருங்க, அதுதான் பெரிய சண்டைன்னு சொல்லி ஒரு பையன் சொல்றான். அதாவது நம்ம சன் எப்பயுமே எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் இருப்பான். அவனுக்காக பிரின்சிபல் அவார்டு கொடுக்க ஏதோ கிஃப்ட்னு ஓபன் பண்ணி பார்க்க ஃபுல்லா கரப்பாம்பூச்சியா இருக்கு. மொத்த ஸ்கூலுமே அப்படியே பயந்து ஓடுது. பே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அவன் மூஞ்சிக்கிட்டயும் ஒரு கரப்பாம்பூச்சி வருது. ஐயோன்னு புடிச்சு அவனும் தள்ளி விட்டான். இப்படி உங்களுக்குள்ள மோதல் தான் அதிகமா இருக்கு. காதல் எப்ப வரும்னு தெரியல, மேபி சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். அப்புறம் அந்த சீனை கட் பண்ண, அதுக்கப்புறம் கிளாஸ்ல எல்லாம் பிஸியா அப்படியே கவனிச்சிட்டு இருக்க, அங்க நம்ம சன்னும் கூட ஒரு ப்ரொஃபஸரும் வராங்க. அவனை பார்த்தனுமே மிடில் ஃபிங்கர் அப்படியே பே காட்டுறான். போடாங்கிற மாதிரி சன் அப்படியே அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் படுக்க முன்னாடி உட்காரான். எல்லாருமே யூனிவர்சிட்டி போறீங்களே, என்ன சூஸ் பண்ண போறீங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கான ஃபியூச்சர் இதுதான், சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சன் கிட்ட, நீ அத்லெட் ஆகுற, ஸோ அதனால உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லை, மற்றவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஃபார்ம் அப்படியே எல்லாரும் பாஸ் பண்ணிட்டு இருக்க. ஸோ அதுக்கப்புறம் அங்க பே அந்த ஃபார்மை பாக்குறான். ஒரு செகண்ட் அவன் சன்னையும் பாக்குறான். ரெண்டு பேரும் மறைச்சுக்கிட்டே தான் இருக்கானுங்க அங்கேயும். ஸோ என்னடா எடுக்க போறேன்னு சொல்லி அவனுக்குள்ள அவங்க பேசிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ண, நல்ல மார்க் எடுத்தவங்க எல்லாத்தையும் பேனர் மாதிரி ஸ்கூல்ல போடுறாங்க போல. அதுல சன்னோட போட்டோ வருது ஃபர்ஸ்ட். பக்கத்துல பார்த்தா இந்த பேவோட போட்டோ. அவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஷாக்கா சொல்றான், அங்க பாருடா ஓ மூஞ்சி, பக்கத்துல பாருன்னு சொல்ல, பக்கத்துல இருக்க சன்னை பார்த்தோன்னே இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துட்டு ஷாக்கா இருக்கு. அதாவது ரெண்டு பேரோட போட்டோ பக்கத்துல வந்தது பேக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்படியே முறைச்சுக்கிட்டே நிக்கிறான். அப்புறம் அந்த சீனை கட் பண்ண, நம்ம சன்னோட ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுறாங்க. சன் வந்து எப்பயுமே ஸ்போர்ட்ஸ்ல இருக்கனால அவன் கூட விளையாடுற எல்லாருமே அவனை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க, நீ ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி. அவன் எதுவுமே கண்டுக்கல, அமைதியா இருக்கான். நெக்ஸ்ட் நீ எதிரிடா இருக்க போற, நீ டோர்னமெண்ட்ல கலந்துக்குவீல? இல்லடா, இந்த டைம் நான் கலந்துக்கிற மாதிரி இல்ல, சோ அதனால நான் கலந்துக்கல, நீங்க யாராவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன்டா வரல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீ இல்லைன்னா நல்லா இருக்காதுடா, நீ இருந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்ல, அப்படிலாம் இல்ல, புதுசா வரவங்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும்னு தோணுது, சோ அதனால எல்லாருமே சேரட்டும், கிரேட் 12
இதுக்கப்புறம் நம்ம போக போறோம், புது மெம்பர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்ல, நீங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க, எனக்கு இது அவ்வளவா பிடிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கிளப்ல இருக்கிறது எனக்கு ஆப்போசிட்ல எல்லாருமே டேலண்டா இருக்கணும்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்றா. இப்படி எல்லாரும் பேசிட்டே இருக்கிறதுன்னு பார்த்தா எல்லாரும் சன்னை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஏ சன், அங்க பாரு, எல்லாரும் உன்னையே பாக்குறாங்கன்னு சொல்ல, ஆமா என்ன நடக்குதுன்னு அவனுக்கும் புரியல. அதுக்கப்புறம் ஏதோ மொபைல்ல வருது, ஓபன் பண்ணி பார்க்க அதுல இவன் போட்டோ போட்டு யாரோ டிராயிங் பண்ணிருக்காங்க. அது யாரோ இல்ல பேதான். செம்ம கடுப்பா இருக்கு. அந்த பேனர் இருந்த இடத்துக்கு வந்து பாக்குறான். இத கண்டிப்பா அவன் தான் பண்ணிருப்பான்னு இவனுக்கும் புரியுது. டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி பேவை பார்த்து கையில இருக்க சாப்பாடு தூக்கி அப்படியே அவன் மூஞ்சிலேயே எறிறான். சோ அவனோட பேனரை இவன் அசிங்கப்படுத்துறது, இவனோட பேனரை அவன் அசிங்கப்படுத்துறதுனே போயிட்டு இருக்கு. சன்னுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. நீதாண்டா என் எதிரிங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இங்க டென்னிஸ் போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. சன் எப்பயுமே ரொம்ப சூப்பரா விளையாடுவான் போல இருக்கு. போதுண்டா டைம் ஆச்சு போலாமான்னு சொல்ல, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, சரி பேசலாம்னு நினைச்சேன், சரி ஓகே கேம் முடிச்சாச்சு, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. சோ அதே டைம்ல பார்த்தா இங்க நம்ம பையனும் ஏதோ பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். டே டைம் ஆச்சு கிளம்பலையான்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கேட்க, ஏதோ கிளம்பணும்னு சொல்லிட்டு அவனும் எல்லாத்தையும் முடிக்கிறான். அவனோட ஸ்டாச்சு கூட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா முடிச்சுட்டு அங்க இருந்து வந்துட்டே இருக்க, அங்க பார்த்தா அந்த சன்னு பையன் முன்னாடி போறான். நீ ஏன் முன்னாடி போற, எனக்காக வெயிட் பண்றியா, நான் எதுக்கு உனக்காக வெயிட் பண்றேன், நீ தான் லூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் இவனை திட்ட. அதுக்கப்புறம் அங்க ஒரு ஸ்டாச்சு இருக்கு. ரெண்டு பேரும் வேகமா ஓடுறாங்க, யாரு இது ஃபர்ஸ்ட் தொடர்ந்துன்னு. சன்னு பார்த்தா இவனுக்கு முன்னாடி போய் டக்குனு அந்த ஸ்டாச்சு மேல கை வச்சுட்டான். ஆஹா இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே பேனிக்க, இன்னைக்கு நீ வர முடியாது என் கூட பாய்ன்னு சொல்லிட்டு அவன் போறான். அதாவது இவனுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீலிங் இருக்கு. அது என்னன்னா, ரெண்டு பேரும் ஒரே ட்ரெயின்ல போக முடியாது, போகக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. சோ யாரு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாச்சுவை தொடுறோமோ அவங்க ட்ரெயின்ல போகணும், இன்னொருத்தங்க அடுத்த ட்ரெயின்ல போகணும் அப்படிங்கிற மாதிரி. சோ சன் இன்னைக்கு போயிட்டான். சோ போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பா இருக்கு. அங்க வந்து நிக்கிறான், நின்று டைம் பார்த்துக்கிட்டே இருக்கான். அங்க ஒருத்தர் வராரு, என்னப்பா கடைசி ட்ரெயின் போயிடுச்சு நீ போகலையான்னு சொல்ல, ஐயோ கடைசி இதுவும் போயிடுச்சா, இப்ப நான் எப்படி போவேன்னு சொல்ல, இப்ப எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியலையே, வேணா அவனை நான் பைக்ல கூட்டிட்டு போய் விடுறேன், ஆனா எனக்கு பணம் அதிகமா கொடுக்கணும், கொடுக்க முடியுமான்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டான். வேற வழி இல்ல, இவர் கூடயாவது போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓகே சொல்ல, ஒரு பக்கம் பார்த்தா சன் அப்படியே ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு வரான். இவன் அப்படியே அந்த ரோட்ல போய்கிட்டு இருக்கான். அவனோட கீ செயின் கூட பேட் மாதிரி வச்சிருக்கான். அவனுக்கு டென்னிஸ் எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு அதுவே எக்ஸாம்பிள். ஒரு வழியா வீட்டுக்கு வேகமா வந்து சேர்ந்தாச்சு நம்ம பையன். சன்னுக்கு நிம்மதியா இருக்கு. அவன் அப்படியே அங்க இருக்கிற சீன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வர, இங்க பார்த்தா வெயில்ல காஞ்சி போய் கருவாடு மாதிரி வந்துட்டான். அப்பா வீடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சன் இறங்கி அப்படி கேஷுவலா நடந்து வரான். திடீர்னு பார்த்தா அவனுக்கு முன்னாடி இங்க வந்துட்டான் நம்ம பையன். அவன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்தாங்க நீங்க கேட்ட பணத்துக்கு மேலேயே இருக்கு, நீங்களே சேஞ்ச் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து போறான். அட பாவி பாவம் போயிட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரி பணத்தை பார்த்துட்டே அந்த டிரைவர் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி டயர்டா நடந்து வந்துட்டு இருக்கிறாரு நம்ம சார். சன்னு எதிர்பார்க்கவே இல்லை இவன் எப்படி இங்க வந்தாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல அப்படியே காத்திக்கிட்டே வராங்க. எருமை மாடு மாதிரி போகுது பாரு அப்படின்னு சொல்ல அவன் மிடில் ஃபிங்கரை காட்ட இவன் ரெண்டு ஃபிங்கரை காட்டிட்டு இருக்கான். சோ அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்தாச்சு. இங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்தா ரெண்டு அப்பாக்களும் ஆப்போசிட்ல ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. சோ மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ளயும் பிரச்சனை போல. பேவ ஒரு நிமிஷம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வேகமா சன்னோட அப்பா கிட்ட போறாரு. பேவோட அப்பா பேரு பி, சன்னோட அப்பா பேரு சுன். அங்க ரெண்டு அப்பாக்களும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, என்னோட ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் நீ போன் பண்ணி அங்க ஃபுட்டு நல்லா இல்ல, இங்க வந்து சாப்பிடுன்னு சொல்லி சன்னோட அப்பா சொல்லியிருப்பாரு போல. சோ ரெண்டு அப்பாக்களும் அதனால சண்டை போட்டுக்கிறாங்க. நான் எதுவுமே பண்ணலன்னு சன் அப்பா சொல்றாரு. இல்ல நீ சொன்னதுக்கு எவிடன்ஸ் இருக்கு இங்க பாரு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பின மெசேஜை காட்டுறாங்க. இது மட்டும் இல்லைன்னா நீ எனக்கு பண்ணி அது தப்பு இல்லையா, அன்னைக்கு என்னோட ஃபுட்டு குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லி தப்பா பேனர் மாதிரி போட்ட, அதுக்கு தான் நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோட நம்ம சண்டையை முடிச்சிடணும், எதுவுமே பண்ணக்கூடாது, ஓகேவா, இதோட இது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி பேவோட அப்பா சொல்றாரு. சன்னோட அப்பாக்கு அது பிடிக்கல. இல்ல நான் போலீஸ்க்கு போவேங்கிற மாதிரி அவர் கத்துறாரு. அதான் அதுக்கு இது சரியா போச்சுல, இதுக்கப்புறம் என்னோட வழிக்கு நீ வராத, உன் வழிக்கு நான் வரமாட்டேன், எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு வேகமா அவர் அந்த பக்கம் போக, சரி போனா போய் தொலைகிறா அப்படிங்கிற மாதிரி இவரும் ஓகே சொல்லிட்டாரு. அப்பா ஒரு வழியா சண்டை முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சன் அவனை பார்க்க அப்படியே திரும்பிட்டே போறான். சோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயாச்சு. இங்க பார்த்தா ரெண்டு அப்பாவும் மாத்தி மாத்தி புலம்பிட்டே தான் போறாங்க. கடுப்பா இருக்குடா. சரி ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்னு சன் கிட்ட கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா நல்லாதான் போச்சு. அப்புறம் கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நேஷனல் டீம்ல கோச் கிட்ட பேசியாச்சு. சோ அதுக்கப்புறம் உனக்கு 6 மாசத்துல ட்ரைனிங் இருக்கு, நீ ஸ்கூல்ல கம்ப்ளீட் பண்ணலாம் வேணாம், பாதியில நிறுத்திட்டு அங்க போய் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்ல, உண்மையாதான் சொல்றீங்களாப்பா, எப்ப போகணும், அக்டோபர்ல போகணும்டா அப்படின்னு சொல்றாரு. சோ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் பை சொல்லிடு, இதோட
எல்லாம் முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, ஆனாலும் சன்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்பா சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்றான். ஆனா விருப்பம் இல்லாம சொல்ற மாதிரி இருக்கு. சேம் டைம் அடுத்து இங்க பேவோட வீட்டுல தான் காட்டுறாங்க. அங்க அம்மா எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்பா கேக்குறாரு, அடுத்து என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டியான்னு பேக்கிட்ட. இன்னும் டிசைட் பண்ணலன்னு சொல்ல, என்ன டிசைட் பண்ணாலும் நீ கரெக்டா டிசைட் பண்ணு, எந்த யூனிவர்சிட்டி போறேன்னு பாத்துட்டே இருக்கேன்பான்னு சொல்ல, சரி அதுக்கப்புறம் நீ உன் அண்ணன் மாதிரி நான் மெடிக்கல் படிக்கிறேன்னு போயிட்டு பாதியில திரும்ப வந்துடாத, இவனுக்கு அறிவே இல்லைன்னு சொல்ல, ஏங்க அவனை பத்தி பேசாதீங்க அவன் ஃபீல் பண்ணுவான்னு சொல்ல, உடனே அவங்க அண்ணனை பார்த்தா அண்ணன் பாட்டுக்கு நல்லா ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமில்லான்னு தெரியல. அப்பா பேசினா பேசிட்டு போறாரு, இது என்ன புதுசாங்கிற மாதிரி அவன் சாப்பிட்டுட்டே இருக்கான். சோ இன்னும் டிசைட் பண்ணலப்பா, பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி பேச சொல்றான். எதுவா இருந்தாலும் கான்பிடென்டா இரு சரியான்னு சொல்ல, சரிப்பா ஓகேப்பா நான் எல்லாத்துலயும் கரெக்டா தான் இருக்கேன் அப்படின்னு பேச சொல்றான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட அண்ணன் தம்பிக்கு 2 பேர் வந்திருக்காங்க போல. 2 பேரும் கேஷுவலா பேசுறாங்க. ஏண்டா ஹாப்பியா இருக்கியாடா? நான் ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்றான். உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையாடா? எதுக்கு கவலை? அதெல்லாம் இல்ல, அப்பா பேசினா பேசிட்டு போறாரு, அவர் பேசுறதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. எனக்கு மெடிசன் எல்லாம் பிடிக்கவே இல்லை, சும்மா படிக்கலான்னு போனேன், படிப்பனா அதெல்லாம் வேணான்னு சொல்ல, டே அப்பா ஒரு ரோல் மாடல் இல்லையா? அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவரை பத்தி பேசாத, நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன்னு சொல்லி குச்சி ஐஸை ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி நீ அப்ராட் போகணும்னு நினைக்கிற போல இருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீ பாத்துட்டு இருந்த, நானும் பார்த்தேன். அதை பத்தி இன்னும் நான் எதுவும் டிசைட் பண்ணல, பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் தான் அப்பா கிட்ட இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி பேச சொல்றான். எதுவா இருந்தாலும் கரெக்டா சூஸ் பண்ணிக்கடா சரியா? அந்த டைம் வரும் வெயிட் பண்றதுன்னா அதுக்குள்ள எல்லாம் போயிடும். நானும் வெயிட் பண்றேன். சரி என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் பேசிட்டு இருக்கான். அப்பா எப்பயுமே என்கிட்ட உன்னால முடியும்னு சொல்லிட்டே தானே இருக்காரு, அதே மாதிரி என்ன முடியும் நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன், அவருக்கு பிடிச்ச பையனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் அப்படி ரசிச்சு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்புறம் கேக்குறான், ஐஸ் பிடிக்கும்னா அங்க இருக்க கடையிலேயே சாப்பிட்டுருக்கலாம், ஏன்டா இவ்வளவு தூரம் வந்தேன்னு அண்ணன் கிட்ட கேட்க, அதுவா அங்க பக்கத்துல சாப்பிட்டா நெய்பர்ஸ் எல்லாரும் நம்மளை பத்தி கேட்பாங்க, அப்பா அப்புறம் மறுபடியும் கிளாஸ் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லப்பா, எனக்கு இதுதான் நிம்மதி வேணும், சோ அதனாலதான் இங்க யாரும் எனக்கு தெரியாது, அதனாலதான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு அவன் ஐஸ் சாப்பிடறான். திடீர்னு பார்த்தா அங்க கோச், நம்ம சிம்மோட பையன், இவனெல்லாம் கோச்சா போட்டாங்க, மெயின் லீடா பண்ணியிருந்தா எப்படி இருக்கும். பெருத்து சிம்மோனை பார்த்தனாவே எனக்குலாம் அவ்வளவு பிடிக்கும், என்னோட ஃபேவரட்டான பேரு. இப்ப பார்த்தா சிம்மோன் ஒரு சைட் கேரக்டர் பண்றதை நினைச்சா கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் சிம்மோன ஃப்ரேம்ல பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு இல்ல. ஸோ அவனை ரொம்ப மிஸ் பண்றேன் நான், பர்ஃபெக்ட் இல்லை அவன் வருவான்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஸோ அதனாலயான்னு தெரியல, இப்ப அவனை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவன் அப்படியே ஓடி போய் நம்ம பேவோட அண்ணனை ஹக் பண்ணிக்கிறான். இவங்க 2 பேரும் முன்னாடி ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல படிச்சிருப்பாங்க போல இருக்கு. அவன் படிப்பை பத்தி கோச் கேட்க, இந்தா குச்சியை சாப்பிடுன்னு சொல்லி அவன் வாயில திணிச்சு விட்டு அவன் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. சன் மேல கயிறு துணி எல்லாம் எடுக்கலான்னு வந்திருக்கான். காத்து நல்லா அடிக்குது. திரும்பி பார்க்க பே ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். பேக்கிட்ட பேசலான்னு சன் போறான். ஆமா இப்படி பெயிண்டிங் பண்ணிட்டே இருக்கியே முடிக்கலையா? ஆக்சுவலா உனக்கு என்னதான் பிடிச்சிருக்குன்னு நீ யோசிச்சிட்டியான்னு சொல்ல, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். நீ என்ன பண்ணலான்னு ஐடியால இருக்க? இப்படி பண்றதா உனக்கு போர் அடிக்காதா? ஏதாவது பண்ணுன்னு சொல்ல, எனக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணுவேன், உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நீ ஏதோ பண்ணிட்டு போ, என்னை பத்தி பேச உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது சரியா? அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். உனக்கு என்ன பிடிக்கும்னு முதல்ல உனக்கு தெரியுமா? நீ உங்க அப்பா சொல்றாங்க அப்படிங்கறக்காக மட்டும்தானே டென்னிஸ் பழகுற அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை கேட்டுனே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு சன்னுக்கு. நான் எப்ப சொன்னேன் எனக்கு எப்பயுமே டென்னிஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் சூஸ் பண்ணேன். சரி உனக்கு நல்லது, உனக்கு பிடிச்சிருக்காத நீ சூஸ் பண்ணிக்கோ, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு சொல்லிட்டு அவன் பெயிண்ட் பண்ற போர்டை எடுத்துட்டு அவன் போயிட்டான். ஆனா சன்னுக்கு கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி போனதை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டென்னிஸ் கிளப்புக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டிட்டு இருக்கா ஒரு பொண்ணு. என்னது டென்னிஸ் கிளப்புக்கு ஆள் வேணுமா? ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். உனக்கு தெரியாதா, இந்த டைம் சன்னு பிளே பண்ணலன்னு சொல்லிட்டா, மேட்சுக்கு அவன் வரமாட்டான், சோ அதனால ஜூனியர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணுமா, அதுக்காக தான் இந்த மாதிரி நோட்டீஸ் விட்டுருக்கோம், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பேக்கிட்டு கேட்க, இல்ல எனக்கெல்லாம் இல்லப்பான்னு சொல்லிட்டு, ஆனா அந்த சீட்டை பாத்துக்கிட்டே தான் அவன் அந்த பக்கம் போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கோச் வராங்க. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா, எல்லாரும் இன்னைக்கு நல்லா விளையாடணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓகே. அப்புறம் இது மட்டும் இல்ல, சின்னதா ஒரு பிடி பீரியட்ல ஒரு கேம் மாதிரி இருக்கு, அந்த கேம்ல 2 டீமா விளையாடணும், சோ நீங்க ரெடியா இருங்க, ஆப்போசிட் டீம் யார் வராங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு டோஜ் பால் அப்படின்னு சேர்க்கிறாங்க. அதாவது பால் வந்து மேல பட்டா அவுட், அந்த மாதிரி பால் தூக்கி தூக்கி போடணும். சோ அங்க டீம்ல வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா ஒரு பக்கம் சன்னு, இன்னொரு பக்கம் பே. ரெடியான்னு சொல்லி கேட்க ரெடி. அதாவது இவனுக்கு 2 பேரும் டீம்ல இருக்க மத்தவங்களை அடிக்கிறது இல்ல, இவனுங்களே அடிச்சுக்கணும் தான் ட்ரை பண்றானுங்க. ஆனா அது என்னன்னு தெரியல, இவன் அடிக்கிறான் அவன் ஒளிய, அவன் அடிக்கிறான் இவன் ஒளிய, கடைசியில எல்லாருமே அவுட் பண்ணியாச்சு. அங்க நிக்கிறது இவனுக்கு 2 பேர் மட்டும்தான். அப்படியும் சுத்தமா முடியல, 2 பேருக்கும் செம்ம டயர்டு வேற. இருந்தாலும் பால் மேல படாம இருக்கணுங்கிறதுக்காக 2 பேரும் அவ்வளோ ட்ரை பண்றாங்க. ஃபைனலி பேனால சுத்தமா முடியல, சன்னு தூக்கிட்டு போட்ட பால அவனால மேட்ச் பண்ணவே முடியல.
எப்படியாவது ட்ரை பண்ணு மேல படக்கூடாதுங்கிறதுக்காக டக்குன்னு திரும்ப அந்த சைடுன்னு பார்த்து சன் அங்க வர 2 பேர் அப்படியே மூஞ்சிலே இடிச்சுக்கிறாங்க. இடிச்சவனும் சும்மாலாம் விழுகல, ரொமான்டிக்கா அப்படியே அப் அண்ட் டவுன் 2 பேரும் க்ளோஸா பார்த்துட்டு இருக்க. இவங்களுக்குள்ள லவ் மட்டும் இருந்தது. கண்டிப்பா இந்த சீன்ல ஒரு ஆக்சிடென்டல் கேஸ் நடந்திருக்கும். பட் ஃபர்ஸ்ட் எபிசோட்னாலயான்னு தெரியல, ஒரு ஆக்சிடென்டல் கேஸ் கூட நமக்கு கொடுக்கல. சோ அதுக்கப்புறம் சன்னுக்கு அப்பதான் புரியுது, புடிச்சா அவனை ஒரு தள்ளு தள்ள அப்புறம் அவன் கீழே விழுந்துட்டான். அப்புறம் 2 பேரும் மூக்குலயும் வாயிலையும் ரத்தம் தான் வருது. உன்னாலதாண்டான்னு 2 பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஃபார்மரி போய் 2 பேரும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வராங்க. சன் அங்க பேவை கூப்பிடுறான். ஒரு நிமிஷம் இரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது சொல்லு, என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டுற மாதிரி தான் கேட்கறான். சன்னு கேட்கறான், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு. என்னதுன்னு பே கேட்க, அது வந்து இந்த செமஸ்டரோட நான் வந்து ஸ்கூல் டிஸ்கன்டினியூ பண்ண போறேன். ஏன்னா நான் டீம்ல ஜாயின் பண்ண போறேன், டென்னிஸ் டீம்ல. ஆல்ரெடி பேசியாச்சுன்னு சொல்ல, நீ என்கிட்ட விளையாடுறியா, பிராங்க் பண்றியான்னு சொல்ல, இல்ல நான் சீரியஸா தான் சொல்றேன். ப்ளீஸ் இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சண்டை போடாம இந்த இருக்க போற 6 மாசம் அதுவும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம்னு தோணுது. சோ அதனால நம்ம எதுவும் பேச வேணாம், சண்டை போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சண்டை சொல்றான். பேயோட ஃபேஸ் டோட்டலா மாறிடுச்சு. நீ போறியா, பொய் சொல்லாதன்னு சொல்ல, உண்மையாவே நான் போகத்தான் போறேன், உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொல்றேன். இந்த செமஸ்டர் மட்டும் தான் நான் இருப்பேன், அடுத்த செமஸ்டர்ல நான் இருக்க மாட்டேன். உன்னை கஷ்டப்படுத்த இங்க நான் இருக்க மாட்டேன். சோ இருக்கிற வரைக்கும் அது நம்ம 2 பேரும் சண்டை போடாம இருக்கலாம்னு சொல்லிட்டு கை நீட்டுறான். அவன் கையை பிடிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பேய் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவனும் ரொம்ப நேரமா கையை நீட்டிட்டே இருக்கான். பேய் அப்படி வெறிச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். சரி உண்மையாவே அவன் போறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு கையை அப்படியே தூக்கிட்டு வர, ஏ சன் என்ன பண்ணிட்டு இருக்க, பிரின்சிபல் ஒன்னு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பையன் சொல்றான். அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போக, பேய்க்கு தான் கஷ்டமா இருக்கு. அவன் பொய் சொல்றானா இல்ல உண்மையா போறானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பேயோட மனசுலதான் ஃபர்ஸ்ட் லவ் வந்திருக்கும் போல இருக்கு. அவன் தான் இவனை ரொம்ப மிஸ் பண்ணுவான். ஒரு மாதிரி அப்படியே முறைச்சுக்கிட்டே நிக்கிறான். அடுத்து பிரின்சிபல் போய் பார்க்க, பிரின்சிபல் கண்டிப்பா டிசி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல நான் நேஷனல் டீமுக்கு போகணும்னா கண்டிப்பா எனக்கு கோச்சிங் தேவைப்படுது, நான் போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. இதோட நீங்க எனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் 6 மந்த்ஸ்ல டிஸ்கன்டினியூ பண்ணிடுவேங்கிற மாதிரி சொல்ல, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஒத்துக்கல. அப்புறம் இவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ற மாதிரி பேசுறான். இவன் பேசுறதை கேட்டுட்டு அவங்களும் சரி ஓகே இதுக்கப்புறம் இன்னொரு விருப்பம், நான் சைன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கும் நிம்மதி ஆயிடுச்சு. சரின்னு சைன் பண்ணி அந்த ஃபார்மை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்புறம் கரெக்டா வெளியே வந்து பார்க்க, இங்க பேய் அவன் ஃப்ரெண்டோட நின்னுட்டு இருக்கான். உண்மையா சொல்லு, நீ போதான் போறியான்னு சொல்லி கேட்க, ஆமா நான் போதா போறேன்னு சொல்லிட்டு சன் போறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு பேய் போறான். டக்குன்னு அவன் கை பிடிக்கிறான். ஒரே ஒரு செமஸ்டர் தானே இருக்கு, அதை முடிச்சுட்டு போலாம்ல, எதுக்கு இந்த மாதிரி பண்ற, ட்ரைனிங் கேம்புக்கு அப்புறம் போலாம்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, அப்பா சூஸ் பண்ணிட்டாரு, சோ நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு அவன் சொல்ல, இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவன் போறது. ஓகே உன்னோட விருப்பம், என்னமோ பண்ணு, நீ முட்டாளா இருக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போக, இவனை லூசு மாதிரி பேசிட்டு போறாங்கிற மாதிரி இருக்கு சன்னுக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப கஷ்டமாவே தான் இருக்கு சன்னுக்கும் பேக்கும். பேக்கு வந்து சன்னோட நினைப்பாதான் இருக்கு. அவன் அப்படியே போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அதே மாதிரி இங்க சன்னும் பேயோட போட்டோஸ் இன்ஸ்டா ஐடியில போய் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். 2 பேரும் ஒருத்தர் சீக்கிரட்டா பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஸோ இந்த போட்டோஸ் அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு கஷ்டமா இருக்கு. ஆப்போசிட்ல அவரும் வேற அப்பப்ப லைட் ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது. அப்புறம் இங்க நம்ம பே பையனுக்கு அதை விட ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் போறேன்னு சொன்னது, இன்னும் 6 மாசத்துல போயிருவேன்னு சொன்னது திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. பேய் இவனை ரொம்ப மிஸ் பண்ணுவான் போல. அப்படியே திங்க் பண்ணிட்டே உட்காந்துருக்கான். திடீர்னு சாருக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வர வேக வேகமா கபோர்டு ஓபன் பண்ணி பார்க்க, அந்த கபோர்ட்ல ஒரு பேட் இருக்கு. அது ரொம்ப பழைய பேட் போல. அந்த பேட்டை பார்க்கும்போது அப்படியே இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. உண்மையாவே அவன் போயிருவானா அப்படிங்கிற மாதிரி இவன் அந்த பேட்டை கையில வச்சுட்டு திங்க் பண்ணிட்டே இருக்கான். ஒரு செகண்ட் அவன் ரூம் இருக்க இடத்த அப்படியே திரும்பி பாக்குறான். அவனுக்கு அவன் போக கூடாதுன்னு தோணுது போல. ஒரு செகண்ட் அவன் ரூமை பாத்துக்கிட்டே இவன் நின்னுட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுறான். ஸோ அடுத்து கிளப்புக்கு பேர் கொடுக்கறதுக்காக அங்க 5-6 பேர் வந்திருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கா. அங்க இருக்க மத்தவங்க எல்லாம் ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பேய் உட்காந்து ஏதோ யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம சன்னு வேகமா இங்க வந்து பாக்குறான். என்னாச்சு, கிளப்புக்கு யாராவது வந்திருக்காங்களா? கொஞ்சம் தான் வந்திருக்காங்க, 6 பேர், பேலன்ஸ் எல்லாம் இன்னும் வரல, நீ என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு சொல்லி சன்னை பார்த்து கேட்க, நான் என்ன பண்ண போறேன், நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்ல, சரி சரி நீ ஜாலியா நேஷனல் டீமுக்கு போயிருவ, நாங்க தான் இங்க கஷ்டப்படணும்னு சொல்ல கோச்சும் வராரு. என்னாச்சு, இதுக்கு மேல ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு யாரும் வர மாட்டாங்க, நீங்க டோர் லாக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல, யாரோ ஒருத்தர் வேகமா வர மாதிரி இருக்கு. அது வேற யாரும் நம்ம பே பையன் தான். பே அங்க வந்து நிக்கிறா, மூச்சு வாங்க. எதுக்குள்ள இவன் வந்தாங்கிற மாதிரி எல்லாரும் அப்படியே அவனை பாத்துக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு அவன் பாட்டுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கான். அந்த ஃபார்ம்ல சைன் பண்ண போக சன் என்னன்னு கேக்குறான். நான் சைன் பண்ண போறேன், நான் வந்து டென்னிஸ்ல ஜாயின் பண்ண போறேன். லூசா நீ, உனக்கு இது பிடிக்காது, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல இதெல்லாம் வேணாம், நம்ம சண்டை போட வேணான்னு. நான் எப்ப சொன்னேன், அதுக்கு ஓகே நான் சொன்னேனா, நான் சொல்லவே இல்லையே, அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட கேக்குற, நான் சைன் பண்ணதான் போறேன்னு போய் சைன் பண்றான். அதை பார்க்கவும் சன்னுக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு.
கோச்சுக்கு ஒன்றும் புரியல, அங்க இருக்க யாருக்கும் ஒன்றும் புரியல. இப்ப நான் ஜாயின் பண்ணிட்டேன் டீம்லன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எஞ்சி அப்படியே நின்னுட்டு இருக்கான். சோ இங்க பார்த்தா வேகமா சன்னும் சைன் பண்றான். அவ்வளவு ஈஸியா உன்னை விட்டுருவேனா, நானும் அதே டீம்ல தான்டா இருக்க போறேங்கிற மாதிரி அவனை பார்க்க, இதைத்தான் இவன் எதிர்பார்த்தாங்கிற மாதிரி பாக்குறான். நீ ட்ரை பண்ணணும்ல, என்ன வச்சே ட்ரை பண்ணு, பாக்கலாம்டா 1 to 1 என்ன நடக்குதுன்னு பாக்கலாம், அப்ப தெரியும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் பேச, ஓ அப்படியா, பாக்கலாம் இந்த டென்னிஸ் கிளப் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் போறேன்னு சொல்லி அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு, நான் இங்க இருக்கிற வரைக்கும் என்ன உன்னால தோக்கடிக்க முடியாதுங்கிற மாதிரி அவனை பாக்குறான். இவனை பார்த்துட்டு சிரிக்கிறான். அவன் சிரிச்ச சிரிப்புக்கு அர்த்தம் என்னன்னா, நான் நினைச்சது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவனை போக விடாம தடுக்கிறதுக்காக இவன் பிளான் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி சைட் ஸ்டோரி காட்டுறாங்க. சைட் ஸ்டோரியில அந்த ஸ்டாச்சுவை உடைய வச்சான்ல, அந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல போய் அதை சரி பண்ண முடியுமான்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். சோ இவன் எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு பேவறான். என் ஸ்டாச்சு என்னடா பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி அவனை பார்க்க, அது ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓ நான் கூட நினைச்சேன் நீ இது எதுவும் சரி பண்றேன்னு. நான் அதுக்கு சரி பண்ண போறேன், இது நல்லாவா இருக்கு, நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சன் சொல்றான். சரி ஓகேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே பேணிக்க, அதுக்கப்புறம் அவன் கிளம்பி போயிட்டான் அங்க இருந்து. ஆனா அவன் சரி பண்ணதான் வந்தா அப்படிங்கிறது பேக்கும் புரியுது. ஒரு செகண்ட் அப்படி சிரிச்சுக்கிட்டே அமைதியா நிக்க இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஜாலியா போற மாதிரி இருக்கு. சோ கண்டிப்பா சீக்கிரமா நான் 4 எபிசோடு போட்டுறேன். அப்பதான் கரண்ட் எபிசோடுக்குள்ள நம்ம மேட்ச் பண்ண முடியும். சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.